ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு கலிரிக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நடிகை வரலட்சுமி சரத்குமார் எந்த வருஷம் ஃபீக்கில், அதாவது எந்த வருஷம் அதிக படங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா நடிகை வரலட்சுமி சரத்குமார் 2018 தாங்க 5 படங்கள் தமிழில் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா அந்த வருஷம் தான் இதுவரை 40 படங்கள் பண்ணதில் அந்த 2018 மட்டும்தான் 5 படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன படங்கள்லாம் பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 2018ஆம் ஆண்டு தன்னுடைய 33வது வயசில் மிஸ்டர் சந்திரமௌலி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இதில் பைரவி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா 2018 33வது வயசில் எச்சரிக்கை அப்படிங்கிற படத்தில் ஸ்வேதா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. மூணாவது படம் அதே வருஷம் 33வது வயசில் சண்டைக்கோழி 2 அப்படிங்கிற படத்தில் பேச்சு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. நாலாவது படம் 33வது வயசில் சர்க்கார் படத்தில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், விஜய்க்கு வில்லியா நடிச்சிருப்பாங்க. கோமலவள்ளி என்ற பாப்பா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அஞ்சாவது படம் பார்த்திங்கன்னா 2018 33வது வயசில் மாரி 2லையும் நடிச்சிருக்காங்க. இதில் விஜயாங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 2018 5 படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் 4 படங்கள் ஒரே வருஷம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 4 படம் தமிழ்லேயும் 4 படம் தெலுங்குலேயும். அது பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா 2023 தான் அவங்க ரொம்ப ஃபீக்கில் இருந்திருக்காங்க, நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. 2023 தன்னுடைய 38வது வயசில் தமிழில் பண்ண படங்களை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஒன்றாவது ஃபஸ்ட் படம் பார்த்திங்கன்னா V3 அப்படிங்கிற படத்தில் சிவகாமி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு 38வது வயசில் கன்னித்தீவு அப்படிங்கிற படத்தில் மதி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. மூணாவது படம் அதே வருஷம் 2023 38வது வயசில் கொன்றால் பாவம் அப்படிங்கிற படத்தில் மல்லிகா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. நாலாவது படம் 2023ஆம் ஆண்டு 38வது வயசில் மாருதி நகர போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற படத்தில் அர்ச்சனா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. 2023ஆம் ஆண்டில் தமிழில் பண்ண படங்களை பற்றி பார்த்தாச்சு. இப்போ அதே வருஷம் 2023 தெலுங்கில் பண்ண படங்களை பற்றி பார்த்துடலாங்க. தெலுங்குலேயும் 4 படங்கள் பண்ணியிருக்காங்க. தமிழில் 4 படங்கள் பண்ண மாதிரி தெலுங்குலேயும் 4 படங்கள் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன படங்கள் பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு தன்னுடைய 38வது வயசில் ஃபஸ்ட்டு படம் வீரசைமா ரெட்டி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இதில் பானுமதி ரெட்டி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா 2023 38வது வயசில் மைக்கேல் அப்படிங்கிற படத்தில் கண்ணம்மா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. மூணாவதும் அதே வருஷம் 2023 38வது வயசில் ஏஜென்ட் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. நாலாவது படம் அதே வருஷம் 2023 38வது வயசில் கோட பொம்மாளி IPS அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 4 படங்கள் தெலுங்குலேயும் நடிச்சிருக்காங்க, தமிழ்லேயும் 4 படங்கள் நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2023ஆம் ஆண்டு தான் 8 படங்கள் வெளியாகிருக்கு வரலட்சுமி சரத்குமாரோடைய படங்கள். இதில் எந்த படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்டு கலிரிக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.